சூப்பரான பெப்பர் சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் குக்கர் வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சோம்பு மிளகு போட்டு நல்லா பொரிஞ்சதும் வெட்டி வச்சிருக்க பெரிய வெங்காயம் சேர்த்து கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சமாக தான் போடணும். போட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா தனியாத்தூள், தனி மிளகாத்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்க சிக்கன் அதில் சேர்த்து இந்த மசாலாவோட ஒரு பெரட்டு நல்லா பெரட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, அடுத்து புளிக்காத கெட்டி தயிர் 2 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திட்டமாக தண்ணி வச்சு ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டு இறக்கிக்கலாம். ஸ்டீம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு இது அகைன் நம்ம வந்து கொதிக்க தான் வைக்க போகிறோம். அப்போ தான் கொஞ்சம் திக்காக வரும். அதுக்காக இப்போ பாருங்கள், நம்ம அகைன் கொதிக்க வச்சுட்டு லாஸ்ட்டாக வறுத்து அரைச்ச சீரகத்தூள் மிளகுத்தூள் போட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் வந்து மல்லித்தழை போட்டு இறக்குனோம்னா சூப்பரான இந்த சிக்கன் பெப்பர் கிரேவி ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.